ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்னாலே நம்ம பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் ஞாபகம் வரும். ஆனால் இன்றைக்கி நாம் செய்ய போகிற எண்ணெய் கத்திரிக்காவை ஒயிட் ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த பொருள் எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 2 சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கத்திரிக்காவை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணுறதுனால மசாலா எல்லாமே உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பிக்கோங்க. இந்த கத்திரிக்காவை எண்ணெயிலேயே 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்து கிரேவி செய்கிறதுக்காக அடுப்பில் அதே கடாய் தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் வறுத்த மீதி எண்ணெய் இருக்குது. இதுவே போதும் கிரேவிக்கு. எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை, நீளவாட்டில் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நீளவாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழையாக வதங்கணும். அதனால் இது ஒரு தடவை கலந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பொடிகளை எண்ணெயில் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட்டு எண்ணெயிலேயே 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அடுத்து இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப சேர்க்க வேண்டாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மிதமான சூட்டில் 4 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். 4 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு ஆயிருக்கு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காவை சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு வேக வச்சோன்னா ஏற்கனவே நம்ம கத்திரிக்காவை வதக்கி இருக்கிறதுனால அது பிரிஞ்சு தனித்தனியாக போயிடும், முழுசாக இருக்காது. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நம்முடைய எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த எண்ணெய் கத்திரிக்காவை நான் ஒயிட் ரைஸோடு சர்வ் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, ஒயிட் ரைஸுக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.